பக்கம் ஒரு ஆளை அனுப்புறார். ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அனுப்பி வைக்கிறார். ஏன் அனுப்பி வைக்கிறார்னா, இல்தமிசு கிதாப ரசூலில்லா இலா அம்ர் இப்னு ஹஸ்ம் ஃபி ஸதகாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்து சட்டத்தை எல்லாம் உள்ளடக்கி அம்ர் இப்னு ஹஸ்முக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தை தேடி வருவதற்காக ஒருவரை உமர் இப்னு அப்துல் அசீஸ்ங்கிற ஹலிஃபா அனுப்பி வைக்கிறார். அப்ப அவரு போய் வஜத இந்த ஆளி அம்ர் இப்னு ஹஸ்ம், அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தார்கிட்ட பெற்றுக்கொள்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் ஆட்சியாளராக, அவர் ஹலிஃபாவாக இருக்கும் பொழுது அவர் ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தில் இருக்குது. அந்த கடிதத்தை நீங்க தேடிட்டு வாங்கன்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு ஆள் அனுப்புறார். அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் 2 கடிதத்தை தேடி ஆள் அனுப்புறார். ஒன்னு ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம், இன்னொன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடிதம். ரெண்டுத்திலுமே ஜக்காத்து தொடர்பா இருக்குது. அதை நீங்க தேடிட்டு வாங்க அப்படின்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன பண்றாருன்னா அனுப்பி வைக்கிறார். இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர், மிகச்சிறந்த இந்த ஹதீஸ்களை திரட்டுவதற்காக பாடுபட்டவர், ஹதீஸ்களை ஒன்று திரட்டுகின்ற பணியை துவக்கி வைத்தவரே இவர் தான். அப்ப இவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் இப்படி ஒரு ஆள் அனுப்பின உடனே அந்த அனுப்பப்பட்ட ஆள் என்ன பண்றாருன்னா, அந்த அம்ர் இப்னு ஹஸ்முக்கு ரசூலுல்லாஹ் எழுதிய கடிதத்தை அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தார் இடத்துல பெற்றுக்கொள்கிறார். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய கடிதத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்துல பெற்றுக்கொள்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடிதத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தையும் அவர் பார்க்கிறாரு. ரெண்டுத்திலையுமே ஜக்காத் தொடர்பாக ஒரே மாதிரியாக இடம்பெற்றிருக்குது. கிதாப உமர் ஃபி ஸதகாத்தி மிஸ்ல கிதாபி ரசூலுல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய கடிதம் ஜக்காத் விஷயத்திலே நபிகள் நாயகம் அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை போலவே இருந்தது என்று அவர் சொல்லினார். சொல்லிட்டு அந்த கடிதத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரதி எடுத்துக்கிறார். அப்ப அதுல பல விஷயங்கள், ஒட்டகத்துக்கு எவ்வளவு சக்காத்து, மாட்டுக்கு எவ்வளவு சக்காத்து, ஆட்டுக்கு எவ்வளவு சக்காத்து, தங்கத்துக்கு எவ்வளவு சக்காத்து, பேரித்தம்பளத்துக்கு எவ்வளவு சக்காத்து, தானியத்துக்கு எவ்வளவு சக்காத்து, இப்படி பல்வேறு தகவல்கள் அதுல என்ன இருக்கு, உள்ளடங்கி இருக்குது. இந்த கடிதத்துலதான் அந்த தகவல் நாம ஏற்கனவே சொன்னோம்ல, 20 தீனார் இருந்தால் அதில் அரை தீனார் 2.5% ஒருவர் ஜக்காத்து கொடுக்கணும். அப்ப 20 தீனார் என்பது அன்றைய கால மதிப்புக்கு 85 கிராம் தங்கம். அப்ப 85 கிராம் தங்கம் ஒருவரிடத்திலே இருந்து அல்லது அதனுடைய மதிப்பு இருந்தால் அவர் ஜக்காத்து கடமைக்குள்ளே வந்து விடுகிறார் என்ற சட்டம் இந்த ஆதாரபூர்வமான செய்தியின் மூலமாக நமக்கு தெளிவாகிறது. மற்ற செய்திகள், தங்கம் தொடர்பான செய்திகள் பலவீனம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கிதாபுல் அம்வால் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த செய்தி அறிவிப்பாளர் தொடர் ஆதாரபூர்வமானதாக, ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியின் அடிப்படையிலே, இந்த செய்தி சொல்லுகிற சட்டத்தின் அடிப்படையிலே நாம் 85 கிராம் தங்கம் ஒரு இடத்திலே இருந்து அல்லது அதனுடைய மதிப்பு ஒரு இடத்திலே இருந்தால் அவர் ஜக்காத்து கடமைக்குள்ளே வந்து விடுகிறார் என்ற சட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது இதிலிருந்து ஒரு முடிவாக நமக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த செய்தியை ஆதாரமாக வைக்கின்ற பொழுது ஒரு சில கேள்விகள் ஏற்படுகிறது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த செய்தியை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதத்தில் இந்த சட்டம் இருந்தது அப்படின்னு அறிவிக்கிறார்ல, அவர் யார் என்று பார்த்தால் முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்ற ஒரு தாபி. அதாவது சஹாபாக்கள் காலத்திலே வாழ்ந்தவர், ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்க மாட்டார். அப்படி முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்ற ஒரு தாபி ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்துல இப்படி ஒரு செய்தி இருந்துச்சுன்னு அறிவிக்கிறார். இதைத்தான் ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க. என்ன கேள்வியாக வைக்கிறாங்க அப்படின்னா, முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்பவர் இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்துல பார்த்ததா சொல்றார். அவர் தாபியாச்சே, அவர் நபிகள் நாயகத்தை பார்க்காதவர் ஆச்சே. அப்ப நபிகள் நாயகத்தை பார்க்காதவர் நபிகள் நாயகம் தொடர்பாக ஒரு செய்தி அறிவித்தால் அது முர்சல் என்ற வகையை சார்ந்த செய்தி தானே. ஹதீஸ் கலையில சஹாபியினுடைய தொடர்பு இல்லாமல் ரசூலுல்லாஹ்வை பற்றிய செய்தியை ஒரு தாபி அறிவித்தால் அந்த வகைக்கு முர்சல் என்று குறிப்பிடுவார்கள். முர்சல் வகை என்பது ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி கிடையாது. ஏனென்றால் அந்த தாபி யாரிடத்தில் இந்த செய்தியை கேட்டார், யார் மூலமாக நபிகள் நாயகத்திடம் இந்த செய்தியை பெற்றார் என்ற தகவல் கிடைக்காதனால யாரோ ஒருவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார், அந்த ஒருவர் யார், அவருடைய நம்பகத்தன்மை என்ன, அவர் நம்பகமானவரா பலவீனமானவரா என்ற 1000 கேள்விகள் இதற்குள்ள இருக்கிறது. அதனால் இந்த வகை செய்தி ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி அல்ல என்று இந்த முர்சல் என்கின்ற வகையை வகைப்படுத்துவார்கள். அதுல எல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு தாபி ரசூலுல்லாஹ்வை இந்த செயல் செய்ததாக பார்த்தேன்,
நபிகள் நாயகம் இப்படி கூற நான் கேட்டேன், நபிகள் நாயகம் இப்படி நடந்து கொண்டதை நான் பார்த்தேன் என்று ஒரு தாபி அறிவித்தால் அந்த செய்தி முர்சல் என்ற வகையை சார்ந்த செய்திதான். அது ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ள தகுந்த செய்தி அல்லதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த செய்தியை பொறுத்தவரையில அப்படியான ஒரு அம்சம் இதுல இருக்குதான்னு பார்த்தா இது சற்று வித்தியாசமானது. இதுல தாபி தான் அறிவிக்கிறாரு, ஆனா அந்த தாபி ரசூல்லா இப்படி செஞ்சாங்கன்னு அறிவிக்கல, நபிகள் நாயகம் இப்படி சொன்னாங்கன்னு அறிவிக்கல. ரசூல்லாவுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழருடைய தொடர்பு இல்லாமல் ஒரு தாபி அறிவிக்கல. இங்க இந்த தாபி, இந்த முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி எப்படி அறிவிக்கிறார்னா ஒரு மெட்டீரியல் இருந்து அறிவிக்கிறார். என்ன மெட்டீரியல்? ரசூலுல்லாஹ் அம்ர் இப்னு ஹஸ்முக்கு எழுதிய கடிதத்திலிருந்து அறிவிக்கிறார். ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்ர் இப்னு ஹஸ்மை ஆளுநராக நஜ்ரானுக்கு நியமித்த பொழுது அவருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாங்க. அந்த கடிதம் அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்துச்சு. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடிதத்திலிருந்து அவர் அறிவிக்கிறார். அப்ப இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை ஒரு தாபி அறிவிப்பதை போன்ற வகையை சார்ந்ததல்ல. இது சற்று வித்தியாசமானது. என்ன வித்தியாசம்னா இவர் அந்த சம்பவத்தை அறிவிக்காமல் மெட்டீரியல் இருந்து அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் எழுதி கொடுத்ததை பார்த்து கடிதத்திலிருந்து என்ன பண்றாரு இவர் அறிவிக்கிறார். இப்படி அறிவிக்கின்ற காரணத்தினால மற்ற செய்திகளை போன்று இதை முர்சல் என்று என்ன பண்ண முடியாது, தட்டி கழிக்க முடியாது. முர்சல் என்று வார்த்தையில இது சொல்லப்பட்டாலும் கூட, சஹாபி இல்ல அப்படிங்கிற கருத்துல முர்சல்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த செய்தி ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ள தகுந்த செய்தி அல்ல என்று நிராகரிக்க வேண்டிய செய்தி அல்ல. ஏன்னா இந்த முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்பவர் மெட்டீரியல் இருந்து அறிவிக்கிறார். என்ன மெட்டீரியல்னா ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம், அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். அந்த கடிதம் அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் எழுதிய கடிதம். இப்ப நாம எதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதம் தானா, இந்த கடிதத்தை ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம் தான் என்பதை யாராவது ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தவர் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தணும். ஏன்னா அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தார் இடத்துல இந்த கடிதம் பெறப்படுது. இப்படி பெறப்பட்ட இந்த கடிதத்தை யார் பார்க்கிறார்னா ஒரு தாபி பார்க்கிறார். இப்போ ஒரு தாபி பார்க்கும் பொழுது இந்த கடிதம் உண்மையில் நபிகள் நாயகத்தின் கடிதம் தானா அப்படின்னு இந்த தாபிக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்னா ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த ஒரு சஹாபிக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம் எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ் ஒரு அரசாங்க ரீதியாக ஒரு ஜனாதிபதியாக ஒரு ஆளுநருக்கு கடிதம் எழுதினாங்கன்னா எப்படியான ஒரு கடிதத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எழுதுவார்கள், அந்த கடிதத்துல என்ன அம்சம் இருக்கும், அந்த கடிதத்துல என்ன முத்திரை இருக்கும், எல்லா விவரமே ஒரு சஹாபி தான் அறிந்திருப்பார். அப்போ ஒரு சஹாபி இந்த கடிதத்தை அங்கீகரித்தால் இந்த கடிதம் நபிகள் நாயகத்தின் கடிதம் என்பது நமக்கு உறுதியாகிவிடும். இது நபிகள் நாயகத்தின் கடிதம் தான் என்று உறுதியாகிவிட்டால் அந்த மெட்டீரியலிலிருந்து ஒரு தாபி அறிவித்தாலும் அந்த செய்தி நபிகள் நாயகம் கூறிய செய்தியாகத்தான் அது பார்க்கப்படும் என்பதை இதிலிருந்து நாம தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அப்ப இந்த செய்தியை பார்க்கிறோம், இந்த கடிதத்துக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாரா என்றால் கொடுத்திருக்கிறாங்க. யாரு கொடுத்திருக்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கடிதத்திற்கு இது நபியின் கடிதம் என்பதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 14698வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல தியத்துல ஈட்டு தொகைக்கு, அதாவது ஒருவர் தாக்கிட்டார்னா அதுக்கு அதே போல தண்டிக்கலாம், அதற்கு ஈட்டு தொகை கொடுக்கலாம். அப்படியாக ஈட்டுத்தொகை சட்டத்துல விரல் சம்பந்தமாக ஈட்டுத்தொகை, ஒருத்தர் ஒருவருடைய விரலை பாதிப்படைய செய்துட்டார், விரலை வெட்டிட்டார் அல்லது விரல்ல காயத்தை ஏற்படுத்திட்டார், அந்த விரல்களுக்கு எவ்வளவு தியத்து கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை ஜனாதிபதியாக இருந்த ஹலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில சட்டத்தை இயற்றி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு விரலுக்கும் வித்தியாசமாக, அதாவது நடுவிரல்னா எவ்வளவு இருக்கணும், ஆட்காட்டி விரல்னா இவ்வளவு கொடுக்கணும், மோதிர விரல்னா இவ்வளவு கொடுக்கணும், சுண்டு விரல்னா இவ்வளவு கொடுக்கணும்னு ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு மதிப்பை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்னா சட்டம் எழுதி வச்சிருக்கிறார். அப்படி எழுதி வைக்கும் பொழுது
ரசூலுல்லாஹுடைய கடிதம் ஒண்ணு ஒரு கிடைக்குது. எந்த கடிதம்னா, வஜதுனா கிதாபன் இந்த ஆலி ஹஸ்மின் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ரு இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தாரிடத்துல நபிகள் நாயகம் எழுதிய ஒரு கடிதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிற வரை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தியத்து தொடர்பாக ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு மதிப்பு என்றுதான் ஈட்டுத்தொகை சட்டம் இருந்தது. ஆனால் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அன்னல் அசாபி குல்லுஹா சவா, விரல்கள் அனைத்துமே, எல்லா விரல்கள்